முதல்ல ராம்கி அவர்கள் கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ இருதரப்பிலும் இருந்து எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, இது பலமானது, இந்த முறை வெற்றியை நாங்க தான் சாத்தியப்படுத்தும் அப்படின்னு இருதரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா கள யதார்த்தம் என்னவா இருக்கு? கலை யதார்த்தம் இன்னைக்கு எந்த முடிவு எடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்குது. ரெண்டு பக்கமே மெகா கூட்டணி அப்படி சொன்னா கூட ரெண்டு பக்கமே சாதாரண கூட்டணி தான். ஸோ இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புக்குமே தேவை இருக்குது. அதுல யாருக்கு அதிகமான தேவை இருக்குது அப்படிங்கறதான் பார்க்கணும். நீங்க திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிங்கிறது ரொம்ப ரொம்ப காலமா இருந்து 10 ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து பயணம் செய்து வந்திருக்காங்க. ஸோ வெளிப்படையா பார்க்கும்போது ரொம்ப இன்டாக்டா இருந்த கூட்டணியா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இப்ப 6 மாதங்கள் 8 மாதங்கள் ஆன கூட்டணி ஆக்சுவலா பாஜக அதிமுக அப்படிங்கிறது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு 8 மாதங்கள் தான் ஆச்சு. இதுல என்ன இந்த கூட்டணியோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் எல்லா இடங்களிலும் பலமாக இல்லை. ஒரு சில இடங்கள்ல பாஜக அப்பர் எடுப்பாங்க, ஒரு சில இடங்கள்ல அதிமுக. சோ அதனால அவர் இன்டாக்ட், அதாவது இவருக்கு அவருடைய தேவை இருக்கிறது, அவர்களுக்கு இவருடைய தேவை இருக்கிறது. ஆனா இது போன்ற விஷயம் இங்க திமுக தலைமையிலான கூட்டணி இல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே சக போட்டியாளர்களா இருக்காங்க. எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. மோரோவர் நீங்க மத்தியிலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னா அவங்க இந்தியா கூட்டணி பார்ட்னர்ஸே பெரிய அளவுக்கு அவங்க ஒரு ஒரு உரிய இடம் கொடுப்பதில்லை. அதனால அந்த கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறதே ஒரு தேர்தல் காலத்து கூட்டணி மாதிரி அப்படிங்கிற நிலைமை இருக்கு. பட் பாஜக அது தொடர்ந்து அவங்க என்டிஏங்கிறதே முன்னிலைக்கு நிறுத்துறாங்க. அவங்க அவங்களே 2019 அவங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி கிடைத்த போதும் கூட அவங்க என்டிஏ கூட்டணி அப்படிங்கறதான் நிறுத்தினாங்க. அதான் இந்தியா முழுக்க அவங்க குறிப்பிடுறது அந்த என்டிஏ கூட்டணிங்கிற அந்த லேபிளை அவங்க ரொம்பவே விரும்புறாங்க. அந்த லேபிள் அது முகமுடியா இருந்திருக்கு அப்படி கூட சொல்லிட்டா கூட, பட் இந்த லேபிளை அவங்க விரும்பி செய்கிறார்கள். அதனால அவர்களுக்கு அதிமுகங்கிற ஒரு பார்ட்னர் தேவைப்படுகிறது. தென்னிந்தியாவில் ஒரு மிக முக்கியமான பார்ட்னரா அவங்க இருப்பாங்க. பட் காங்கிரஸுக்கு அந்த அந்த லேபிள், அந்த இந்தியா கூட்டணிங்கிற லேபிள் அவங்களுக்கு தேவைப்படவில்லை. அதை அவங்களுக்கு விரும்பவும் இல்லை. சோ நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த இந்தியா கூட்டணியை முன்னிறுத்தாமல் எல்லா இடங்களையும் காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்துவதுதான் ரொம்ப முனைப்பு காட்டினது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் தான் அவங்க இந்தியா கூட்டணியை கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி பண்ணாங்க. இப்ப கூட நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க அப்படி முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனா இங்க நடைபெறக்கூடியது சட்டப்பேரவை தேர்தல். இங்க கூட்டணிக்கு தலைமை திமுக. அதனால அவங்க தலைமையில கூட்டணி அப்படின்றதானே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆமா ஆமா இந்த இடத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஏன் காங்கிரஸ் தன்னை இந்தியா கூட்டணியா முன்னிலை நிறுத்துறதுங்கிறது வேடிக்கையா இருக்கு. ஏன்னா மற்ற வட இந்திய மாநிலங்கள்ல எந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க இந்தியா கூட்டணியை முன்னிறுத்தாமல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதை ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இங்கே அவங்க அதை முன்னிலை எடுத்து நான் எங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குலாம் சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பேட்டர்ன் காங்கிரஸ் இருக்கு. அவங்க ஒரு இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் அவங்க கூட்டணியா முன்னிறுத்தல. தனக்கு என்ன காங்கிரஸுக்கு ஒரு கூடுதல் சீட்டுகளை கொடுங்க. கடந்த 20 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட பேரங்கள்லாம் நடந்திருக்குது.